வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு முதல் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த பல விஷயங்களில் ஒன்று, நடிகர் விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளுடைய ஓட்டை தான் பிரிப்பார். அவர் திராவிடத்துடைய நீட்சி, அவருடைய கொள்கைகள் அதை ஒட்டி தான் இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை குறிப்பிட்டார். அதோடு சேர்ந்து 2026 தேர்தலில் ஒரு கட்சியினுடைய ஆட்சி முடிவுக்கு வரும். இனிமேல் ஒரு கட்சி தனித்த மெஜாரிட்டிலாம் இருக்காது. ஏன்னா விஜய் உள்ளிட்டவர்கள் வர்றாங்க, உங்கள் வாக்களை பிரிப்பாங்க அப்படின்றது அவருடைய கணிப்பாக இருக்கிறது. இன்னொரு கேள்வியும் கேட்குறார். நடிகர் விஜய் கட்சி தொடங்கினார், ஆனால் நடைமுறை பாலிடிக்ஸில் எத்தனை முறை அவர் வெளியே வந்திருக்கிறார் அப்படின்ற கேள்வியை அண்ணாமலை கேட்கிறார். நேற்று அண்ணாமலை பேசியதாக வந்த தகவல், 2026 தேர்தல் பாஜகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டதாக தகவல். இதற்கிடையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவரை பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு அழைத்து விஜய் அவர்கள் சந்தித்து நிவாரணம் வழங்கினார். அதுவே விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை அவருடைய இடத்திற்கு செல்லாமல் இவ்வாறு அழைத்து நிவாரணம் கொடுப்பது சரியா அப்படின்ற ஆதரவையும் எதிர்ப்பையும் அந்த விவகாரம் சந்தித்திருக்கிறது. விஜய் அவர்கள் இந்த புயல் வெள்ளம் இதை பற்றியெல்லாம் மக்களை ஆட்சியாளர்கள் கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு அவர் அரசை குற்றம் சொல்லியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். விஜயனுடைய அரசியல், அண்ணாமலை போடக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு கலை இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல் நம்முடைய பாஜக செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சமூக ஊடகவியலாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். விஜய் ரசிகரும் கூட. அதோடு நான் திரு ஸ்ரீகாந்த் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. விஜய் வர்றாரு, அவருடைய கொள்கை சித்தாந்தமெல்லாம் இது திராவிட அரசியலை நோக்கியதாக இருக்கிறது, திராவிட கட்சிகளுடைய அதே சித்தாந்தத்தை போல இருக்கிறது. அவர் ஓட்டுக்களை பிரிப்பார் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். விஜய் ஓட்டு பிரிக்கிறதுக்கு தான் பாஜக வெயிட்டிங்கோ? வணக்கம் அனைவருக்கும். அதாவது எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய காரியகர்த்தாக்கள் மத்தியில் நேற்று முன்தினம் அவங்க பேசிய போது அனைவருக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்தவொன்னே தலைவர் என்ன செய்தி சொல்ல போகிறாருன்னு ரொம்ப ஆவலாக இருந்தோம். அப்போ அவர் கொடுத்த மெசேஜில் இது நம்மளுடைய வாழ்வா சாவா பிரச்சனைன்னு நீங்கள் எடுக்கணும். இது நீங்கள் ஒரு எளிமையாக இதை எடுத்துக்கக்கூடாது, மிக தீவிரமாக எல்லாரும் களமிறங்கணும் அப்படிங்கிறதுக்கு உற்சாகத்தை எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்க போனஸாக எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அந்த உரையில் ரொம்ப எனர்ஜைஸ்ட் ஆகி ரொம்ப அந்த உரையில் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு கட்சி தலைவராக அவர் மிக சிறப்பான ஒரு உரையாக அந்த உரை அமைந்திருந்தது. இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி என்ன நான் சொல்ல நினைக்கிறேன்னா, எங்கள் தலைவர் அரசியல் களத்தில் மிகுந்த ஒரு ஆழ்ந்த புலமை கொண்டவர். எப்படி இருக்கும் என்று அனுமானிப்பதிலும், அதுவும் அரசியல் உலகளாவிய அரசியல் படித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய பார்வை இங்கே ரொம்ப முக்கியமானது. அதாவது என்னென்னா, அவர் சொல்கிறாரு, இரு துருவ அரசியலாக மட்டுமே இருந்த தமிழக அரசியல் களம் இனி மாறிவிடும். ஏன்னா இந்த இரு துருவங்களாக இருந்த கலைஞர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அம்மையாரும் சரி கடைசியாக இருந்தாங்க. முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, புரட்சி தலைவர் இருந்த காலமும் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்போ இருக்கிறவங்களால் அந்த அளவுக்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பை செய்வதற்கு இயலவில்லை. இந்த நிலையில் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்னா, ஒரு கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு. இதுல விஜய் அவர்கள் வந்ததுனால மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் வந்ததுனால லேட்டஸ்ட் பிரஸ் மீட் இல்ல, அண்ணாமலை போறதுக்கு முன்னாடியே, லண்டன் போறதுக்கு முன்னாடி கொடுத்த பிரஸ் மீட்ல சொல்றாரு, விஜய் உள்ளிட்டவங்களாம் வர்றாங்கன்னா அதனால பாருங்க புதிய ஓட்டுகள்லாம் சிதறும், இதனால ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னாரு. ஸோ அவர் திராவிட அரசியல் இதெல்லாம் கொள்கை இதெல்லாம் அவர் சொன்னது அதுக்கப்புறம். ஆனா முன்பே அண்ணாமலை இதை கணித்திருக்கிறாரு எப்படின்னு கேட்கிறேன். அவர் போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய, அதான் நான் சொன்னேன், அதாவது அவருடைய கணிப்பு எந்த விதத்திலும் தவறாக போகாதுங்கிறதோட தான் நான் முத்தாய்ப்போட தான் ஆரம்பித்தேன். அதில் என்னென்னா, விஜய் அவர்கள் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் மக்கள் முன்னாடி வைக்கும்போதே அவர் என்ன ரொம்ப மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாருன்னா, அப்படியே திராவிட கொள்கைகளை, அப்படியே பழைய செய்திகளை, பழைய கல்லை புதிய முந்தையிலே நான் தருகிறேன், பருக வாருங்கள் என்று மக்களை அழைக்கிறார். அப்படி இருக்கிறதுல என்ன ஒரு வித்தியாசம் இருக்க போகுது? இதுதான் நகைப்புக்கிடமாக புதுசாக ஏதாவது மக்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா
சாம்பார் சாதத்தையும் ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் கலந்து நான் தர்றேன், எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு எங்கள் தலைவர் ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது விஜய் அவர்கள் வந்து நான் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன், பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன், இந்தி எதிர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன், இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன், அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு அதை தான் செய்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்களே அப்படின்னு மக்கள் கண்டிப்பாக கேட்பார்கள். புதிதாக அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து மக்கள் பாதிப்புக்கானது வெள்ளத்தினால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. கலைஞர் அவர்கள் வந்து இதே வெள்ளத்தில் அவரே இறங்கி வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்டாலின் அவர்கள் வேட்டி மடிச்சு கட்டி அவரும் வேலை செஞ்சார். அப்புறம் இப்போ உதயநிதி அதே மாதிரி வேலை செய்கிறாரு. ஸோ இவங்க ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னா, மக்களுக்கு தண்ணீர் தேங்காமல் வடிகால் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யவில்லை. 4000 கோடி 5000 கோடி செஞ்சோன்னு. ஆனால் அது வந்து வெறும் நிவாரணங்கள் மட்டும். 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட இயக்கம் இருந்து அவங்க சொல்ற சமூக நீதி ஆகட்டும், இந்தி எதிர்ப்பு ஆகட்டும், சிறுபான்மை சீராட்டாகட்டும், திராவிட இனவாதமாகட்டும், 50 வருஷமா இன்னும் இதையே பேசுறீங்கன்னா நீங்க என்னதான் செஞ்சீங்க இது வரைக்கும்? சரி, ஓகே, அதை நம்ம கேட்போம். அதனால மக்கள் ஒரு மாற்றத்தை இல்ல, மாற்றம் அப்படின்றது நீண்ட காலமா சொல்றேன். நான் ஏன் கேட்கிறேன்னா, விஜய் வருவதை வைத்து அண்ணாமலைக்கு ஒரு கணக்கு இருக்கிறதோ, விஜய் இவர்கள் ஓட்டை பிரித்தா நாம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஓட்டு, அவர் சொல்றது வந்து இன்னைக்கு நாங்கள் 20% மேல எங்களுடைய கூட்டணியோடன்னு, அப்போ அண்ணாமலை விஜயை வைத்து ஒரு கணக்கு போடுறாரான்ற ஒரு கேள்வி வரலையா? அதாவது நல்ல கேள்வி. அதாவது இந்த எப்பவுமே இந்த சதவீத கணக்கு ரொம்ப முக்கியம் அரசியல்ல. நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க, விஜயோட வீச்சு எவ்வளவு தூரம் இருக்குன்னு. அவர் பாதிக்கிற கட்சியில் 5வது இடத்துல தான் பாஜக இருக்கு. திமுகலேருந்து கிட்டத்தட்ட 30% வாக்குகளை பிரிப்பார்னு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 30% வாக்குகள் இல்லை, 30% மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் திமுகவுக்கு சேதம் அதிகம்னு. 25% அதிமுகவுக்கு சேதம்னு இருக்காங்க, 15% நாம் தமிழருக்கு சேதம்னு இருக்காங்க. அதாவது மக்கள் வந்து மிக தெளிவாக அதுல ஒரு அனுமானிக்கிறாங்க, பாஜகவுக்கும் விஜய்க்கும் அங்க இங்க டக்கஃபரே இல்ல. எங்களுடைய இளைஞர் பட்டாளமோ எங்களுடைய கொள்கை எதிரி வாக்குகளோ எதுவும் பாதிக்க. விஜய் அனௌன்ஸ் பண்ற கொள்கை எதிரி தானே பாஜக. அதாவது இன்றைக்கு இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் தான் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். எங்களுடைய பெரிய நம்பிக்கையே புதிய வாக்காளர்களும் படித்தவர்களும் இளைஞர்களும் தான். பாஜக பின்னாடி, மோடி அவர்கள் பின்னாடி, எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிற்கிறதே இந்த இளைஞர் பட்டாளம் தான். அதனால அவர்களுடைய வாக்குகள் எங்களுக்கு எந்த சதவீதத்திலும் பாதிக்கப்பட போறதே இல்ல. மிக தெளிவாக சேதாரங்கள் அங்க வரும்போது ஒரே கடைசி சொல்லு நான் சொல்லிடுறேன். 4 பேர் பாதிக்கப்படுறாங்க, அத்தனை பேரும் பாஜகவை எதிர்க்கிறாங்க. ஒற்றை தனிப்பட்ட கட்சியாக எல்லார் வாக்குகளையும் வாங்கக்கூடிய கட்சியாக 4 பேர் எதிர்த்து பாஜக தனித்து நிற்கிறதுனால பெரு வெற்றி பெறும். சரி, ஓகே, கேட்போம் அந்த விஷயத்தை. நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். விஜய் வருவதால திராவிட கட்சிகளுடைய ஆண்ட கட்சிகளுடைய வாக்கு தான் அதிகமாக பாதிக்கப்படும், அதை வச்சு தான் அண்ணாமலை ஒரு கணக்கை முன்னெடுக்கிறார் அப்படின்ற பார்வை வைக்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்க கூட்டணிக்கு அதிக சேதாரம்னு பார்க்குறாங்களா சார்? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு முதல்ல கருத்து என்பது, விஜய் அவர்களுடைய கட்சி வந்து என்னமோ இன்னைக்கு இவர் அண்ணாமலை இல்லாத காலகட்டங்களில் ஆரம்பித்தது தான் ஒரு சர்ச்சையான விவாதம் போல கொண்டு போகிறாரு அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள். ஒரு விஷயந்தான், அதாவது தயிர் ரசம் சாதம் சாப்பாடை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, கரெக்டாக லஞ்ச் டைமில் பேசினார். அதான் என்னன்னா ஒரு கருத்து மேம்படுது. இங்கே வந்து நீங்கள் என்ன மாதிரி சித்தாந்தத்தை ஊக்குவிக்கிறீர்கள், எது மாதிரியான சித்தாந்தத்தை இவர்கள் தெளிவாக கொண்டு வரப்போகிறார்கள் என்பதில் தான். பாஜக ஒன்றும் சித்தாந்தத்துக்கு இந்த இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலையோ இல்லை பாஜக கட்சியிலையோ இல்லாத, அதாவது இருக்கக்கூடிய அண்ணா திமுக இல்லாத சித்தாந்தத்தை இவர்கள் ஒன்றும் கோலோச்சில். இன்றைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் கூட இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் நேரடியாக ஜெயலலிதா குறித்தும் அம்மையார் குறித்தும் எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் ரொம்ப பிரமாதமாக பேசி அவர்களுடைய ஆட்சியை குறித்தும் தெளிவாக பேசி அது ஒரு ஆட்சியுடைய சாதனை குறித்தும் பேசினார். அப்போ சித்தாந்தத்தை, எம்ஜிஆருடைய சித்தாந்தத்தை போற்றி புகழ்ந்து பேசியவர் அதை ஏற்றும் கொண்டார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் தேசிய அரசியல் என்பது காங்கிரஸ் கட்சியால் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக தான் ஜனசங்கத்துக்கு பின்பாகத்தான் பாஜகவுடைய கட்சி இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறது. அப்போ இதற்கு பாஜக கட்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பது
காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் சிந்தனைகள்ல வேறுபாடு இருக்குது. இவர்களுடைய சிந்தனை என்பது பிளவுவாத சிந்தனை, எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட சிந்தனை என்பது ஒற்றுமைக்கான இந்தியாக்கான சிந்தனை. இந்த இடத்துல தான் பாஜகவும் காங்கிரசும் வேற்றுமைக்குள்ள. இது பாஜக காங்கிரஸ் மோதல் இல்ல சார். விஜய் இடையில வர்றாரு. விஜய் கொலாப்ஸ் பண்ற ஓட்டால பாஜக ஒரு எட்ஜ் கிடைக்குது, உங்க கூட்டணிக்கு தொய்வு ஏற்படுதுன்னு பாக்குறாரு சார். இல்லை, இப்போ நீங்கள் அந்த இடத்துல அப்படி ஒரு பாயிண்டே நோட்டீஸ் பண்ண முடியாது. காங்கிரஸ் குறித்து எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் ஒரு மதிப்பீடு கூட குறைத்தவர் சொல்லலை, ஒரு இழுக்கான வார்த்தை கூட குறிப்பிடலை. ஆனால் பாஜகவையே தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார். நேரடியாக கட்சி எதிரின்னு சொல்வதை விட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஒருவருடன் கூட்டணியே சேராத கட்சியாக பாஜக தாவேகாவுடன் இருப்ப போகுது என்பதை தெல்ல தெளிவாக விஜய் அவர்கள் அறிவித்து விட்டார். அப்போ பாஜக எப்படி கிளைம் எடுத்துக்க முடியும்? நாளைக்கு இளைஞர்கள் மத்தியில இளைஞர் புடைசூழ அவங்க அண்ணாமலை வச்சு கிளைம் எடுக்கிறாங்க சார். அண்ணாமலையால ஈர்க்கப்படுறாங்க, மோடியால ஈர்க்கப்படுறாங்க இளைஞர்கள். இல்லை, அதாவது 2 கோடி வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு தருவேன்னு சொல்ல போது இளைஞர்கள் எல்லாம் ஈர்க்கப்படாத இளைஞர்கள் அக்னிவீர் திட்டத்தில் பீகாரில் எந்த அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் போராட்டத்தை மேற்கொண்டாங்கன்னு பார்க்கணும். ஏன் ஜந்தர் மந்தரில் எவ்வளோ பெரிய போராட்டம் ஏற்பட்டுச்சுன்னு பார்க்கணும். இன்றைக்கு எவ்வளோ பெரிய விலைவாசி அதிகமாக இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் எந்த இடத்துல இருக்கிறது, ஹங்கர் ஸ்ட்ரைக் எங்கே இருக்குது, இதெல்லாம் குறித்து இளைஞர்கள் விவாதிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக ஊடகங்களில் விவாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் பாஜகவின் பின்பக்கம் நிற்கிறார்கள் என்பது எந்த ரேஷியோவின் அடிப்படையில், என்ன பிராக்ஷன், என்ன விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்றாருன்றதா? அப்ப விஜய் பக்கம் நிக்கிறாங்கன்னு சொல்ல ஏத்துக்குவீங்களா? அதை ஏத்துட்டு நீங்க போவது என்பது அடுத்த கட்ட அரசியல்ல அவர் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் உறுதி செய்யப்படும். நான் இன்னைக்கு பேசலாம், இன்னைக்கு இவ்வளோ பேர் கூடுனாங்க, இவ்வளோ பேர் வந்தாங்க, விஜயை பார்த்தாங்க அப்படின்ட்டு, அது ரசிகர் பட்டாளமாக கூட இருக்கலாம். வாக்காளர் பட்டாளமாக, வாக்கு சதவீதமாக வாக்காளர்கள் என்றைக்கு தேர்தலின் நடைமுறையின் பிரகாரம் வாக்களிக்கிறார்களோ அன்றைக்கு தான் அது வாக்கு சதவீதமாக மாறப்படும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தேன். ரிஷிவந்தயத்திலிருந்து நேரடியாக பல்வேறு தொகுதிகளில் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றுதான் கூட்டணி குறித்து பேசினார், வாக்கு சதவீதத்தை நிரூபித்தார். அதற்கு பின்பாக எதிர்க்கட்சியாக இதே கட்டாயத்தில் தான் இன்றைக்கு விஜய் அவர்களும் இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல கொள்கை எதிரி என்று பாஜகவை திட்டவட்டமாக விஜய் அவர்கள் காண்பித்து விட்டார், டீகோட் செய்து விட்டார் என்பதில் எந்த மைய கருத்தும் கிடையாது. இது குறித்து காங்கிரஸ் குறித்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அவதூறு பரப்புனாரா, இல்ல ஒரு கருத்து எடுத்து? காங்கிரஸ் கட்சியே இல்ல தமிழ்நாட்டுல, நீங்க மறந்துட்டீங்க. ஏங்க நீங்க காங்கிரஸ் கட்சியே இல்ல தமிழ்நாட்டுல, அதனால ஒரு ஆட்டத்திலே சேர்த்துக்கல உங்களை. 18 எம்எல்ஏ 10 எம்பி இருக்கிறோம். 18 எம்எல்ஏ 10 எம்பி கை சின்னத்தை தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். நீங்க எத்தனை எம்பி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல? 9 மாநிலங்கள்ல நீங்க பூஜ்ஜியம். மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கூட 9 மாநிலங்கள்ல நீங்க பூஜ்ஜியம். எலெக்ஷன்ல கூட நீங்க 9 மாநிலங்கள்ல நீங்க பூஜ்ஜியம் ஸ்ரீகாந்த் சார். 9 மாநிலங்கள்ல நீங்க பூஜ்ஜியம். மேகாலயா, சிக்கிம், பஞ்சாப், புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா உட்பட எல்லா மாநிலம், கேரளா விட்டுருங்க, கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள்ல நீங்க பூஜ்ஜியம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட உங்கள்ட்ட கிடையாது. சரி, ஓகே, அதுதானே உண்மை. பாஜக ஆட்சியே நடக்குது சார். பாண்டிச்சேரியில பாஜக ஆட்சியே நடக்குது. தெரியப்பட்டிருக்கிறீர்கள். 3வது முறை ஆட்சிக்கு ஒரு தொகுதி கூட நாடாளுமன்றத்தை நீங்க முடிக்கல. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு முறை கூட சார், நாங்க இங்க பாருங்க, நாங்க ஆட்சியை பல முறை பார்த்துட்டோம் சார். 5 முறை சார். ஒரு நிமிஷம் இருங்க. பல முறை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பார்க்க முடியாது. நீங்க பார்க்க முடியாது, வாய்ப்பே இல்ல. நீங்களா கனவு காணுங்க. மல்லாக்கா உட்கார்ந்துட்டு கனவு வேணா காணலாம். மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். சரி, கேட்போம். ராஜ்மோகன், விஜய் அவர்கள் ஒரு புது அரசியலை முன்னெடுக்க போறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தப்போ அவருடைய கொள்கைகள் அஃப்கோர்ஸ் திராவிட கட்சிகள் முன்வைத்த பல விஷயங்கள் இருந்தது. அப்படின்றப்போ அது அவரை திராவிடத்தின் நீட்சின்னு எல்லாரும் சொல்றாங்க, விமர்சிக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ 10ஓட 11ஆக இருக்கக்கூடிய வாக்களை குறிவைத்தா அதனால பலனடையக்கூடியது பாஜகவோ அப்படின்ற கேள்வி வருது இல்லை? 2 விஷயங்க. முதல்ல இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த பாலிடிக்ஸ்ல இருந்து தமிழக வெற்றிக் கழகம் பேசுகிற பாலிடிக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இவர்கள் யாருடைய ஓட்டை பிரிக்கிறதுக்காக வராங்க? அதிமுக ஓட்டை பிரிப்பாங்களா, திமுக ஓட்டை பிரிப்பாங்களா, பிஜேபி ஓட்டை பிரிப்பாங்களா? நான் சொல்கிறேன், அவங்க யார் ஓட்டையுமே பிரிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரோட்டையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. மதிப்பிற்குரிய பிஜேபி மாநில தலைவர் அவர்களே சொல்றாரு, எங்க வீட்லயும் விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு திராவிட தேசிய கட்சி அரசியல் தலைவர்களின் வீட்டுக்குள்ளார ஒரு விஜய் ஃபேன் இருக்காரு. ஆனா விஜய் ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய வீடுகளில் இத்தனை நாட்கள் இருந்ததை போன்ற செல்வாக்காக இந்த எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்களா? சொல்ல முடியாது.
ஆக இவங்க ஓட்டை பிரிக்க வரல, தமிழக வெற்றி கழகம் ஓட்டை சேர்க்க வராங்க. அப்புறம் அந்த எடுத்துக்காட்டை பத்தி ஐயா ஸ்ரீகாந்த் ஐயா அவர்கள் கூட சுட்டி காமிச்சாங்க. பிறகு ஐயாவும் சொன்னாங்க அது தயிர் சாதம், ரசம் சாதம் இதெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. ஒன்று நாம புரிஞ்சுக்கணும், ஒரு பாலிசி, ஒரு மக்கள், ஒரு சாராரை சேர்ந்து இருப்பது, அவர்களுக்காக மட்டுமே பேசுவது, ஈவென்ச்சுவலி இட் வில் பிகம் ஃபாசிசம். அப்ப எல்லோருக்குமான ஒரு அரசியல் என்பது என்ன? கூட்டாஞ்சோறுன்னு ஏழைகள் சேர்ந்து சின்ன பசங்களாம் சமைப்பாங்க, அதே போல ஒரு கூட்டாஞ்சோறு தான். 3 வேளையும் 30 நாளும் 365 நாளும் நீங்க தயிர் சாதமே சாப்பிட்டா ஊட்டச்சத்து வருமா? உடம்புக்கு நல்லதா? நாட்டுக்கு நல்லதா? அப்பப்ப ரச சாதம் தேவை, அப்ப எல்லோருக்குமான ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிற பொழுது இது இந்த மண்ணிற்கான மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான பாலிடிக்ஸ். ரைட், கரெக்ட். அந்த இடத்துல வர்றப்பதான் ஒன்னு ரோட்டுக்கு இந்த சைடு நில்லு, இல்ல அந்த சைடு நில்லு, நடுவுல நிக்காதன்னு சீமான் சொன்னது வருது. டிராபிக் போலீஸ் நடுவுல தான் நிப்பாங்க, பெடஸ்ட்ரியன்ஸ் ஓரமா தான் போவாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா சார்? எனக்கு புரியல சார். நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பேசுவோம், எடுத்துக்காட்டுகளை அல்லது ஓமைகளை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இல்ல சார், இன்னைக்கு கொள்கை சித்தாந்தத்தை வச்சு தான் சார் ஓட் பேஸ் 100% கொள்கை சித்தாந்தம் இன்க்ளூசிவான, இது வரைக்கும் சொல்லப்படாத புதுமையான கொள்கை சித்தாந்தம். இதோடைய இம்பாக்ட் எங்க பாக்குறோம்னா, சாதாரண மக்கள் இருக்காங்களா, சாமானியர்கள் இருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வச்சு நம்ம வேலிடேட் பண்ணுகிற போது இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மக்கள் இதற்கான பதில சொல்லுவாங்க. இல்ல அப்போ எல்லா கட்சியில இருந்து ஓட்ட பிரிப்பாரு அப்படின்றப்போ அது ஒரு புதுமையா எல்லா கட்சியில இருந்து ஓட்ட சேர்ப்பாருன்னு தான் சொல்றேன். எப்படி சேர்க்க முடியும்? அது 2026 நீங்க பார்க்க தான் போறீங்க. இப்ப வரைக்கும் எடுக்கப்படுகிற சேர்க்க முடியும்னா ஒரே விஷயம் தான் சார், எல்லா கட்சியும் வாஸ் அவுட் ஆயிரும் அப்படி சொல்ல வரீங்களா? எல்லா ஓட்டு அங்க வந்துட்டா சேர்க்க முடியும். நீங்க சொன்னதை நான் எப்படி போடுறேன், இன்னும் பெட்டர் வேர்ட்ஸ்ல போடுறேன். மதிப்பிற்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்லையா, 2026 பிஜேபிக்கு வாழ்வா சாவா தேர்தல். இல்ல அப்படி சொல்லக்கூடாது, அதுல நான் உடன்படல. அது பிஜேபிக்கு மட்டுமல்ல, இதுவரை இருந்த அரசியலில் இருந்த, தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குமே இது வாழ்வா சாவா தேர்தல். மக்கள் இதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகே, இளைஞர்கள் வாக்குகளை பத்தி பேசுறப்ப அவர் சொல்றது திராவிட கட்சிகளுடைய ஓட்டுகள், அவர் வந்து கொள்கை எதிரியா பாஜகவை, திமுகவை எதிர்க்க வெளிப்படையாவே பேசிட்டார். அப்ப திமுக ஓட்டுகளை அது மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தல்ன்றப்போ அது பெருவாரி போகும். பாஜகவுக்கு சட்டமன்ற ரீதியாக எங்கே ஆதரவு இருக்குது? அவங்களுக்கு இருக்கிறது 4 எம்எல்ஏஸ். இன்றைக்கி அவங்க கூட்டணி கூட அதிமுகவோட இல்லை. அப்போ ஒருவருடைய முழு டார்கெட் திமுக அப்படின்ற கேள்வி தானே வருது. அப்போ திமுக ஓட்டை பிரித்தா பாஜகவுக்கு நல்லது. யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம், யாரையும் சிறுமைப்படுத்துறதோ பீலிட்டில் பண்ணுறதோ நோக்கம் அல்ல. இந்த பெஞ்சால் புயலுக்கான அறிக்கையில் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய அறிக்கையில் எனக்கு பிடிச்ச அம்சம் என்னன்னா, இதை போன்ற இயற்கை பேரிடர்கள்ல அரசாங்கத்தை மட்டுமே குறை கூறக்கூடிய அந்த போக்கை நாம கொள்ள வேண்டாம். யாருமே இது வரைக்கும் இது வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி பாலிடிக்ஸ் வந்தா ரூலிங் பார்ட்டியை டக்குன்னு அப்படியே அப்போஸ் பண்ணி பயங்கரமா பேசிட்டு போயிடலாம், பிளேயிங் ஃபார் தி கேலரி மாதிரி கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஆனா ரொம்ப நுணுக்கமாக இயற்கை பேரிடர் என்பது அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்களின் சார்பாக நின்று திரும்ப திரும்ப ஒரு இடத்துக்கு போறது, நிவாரண பணின்னு 4 பொருளை கொடுத்து போட்டோ எடுக்கிறது, அங்க இருந்து அப்படியே போயிருதுன்ற தற்காலிக தீர்வு வேண்டாம். மக்களை அரசு கைவிட்டு நிரந்தர தீர்வு வேண்டாம். பேச மாட்டீங்க, அதை பேசுங்க, நிரந்தர தீர்வை பேசுங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இல்ல விஜயுடைய அந்த வரிகளை ஏத்துக்கிறீங்க, இந்த நம்பிக்கொண்டிருந்த மக்களை அரசு கைவிட்டு விட்டது அப்படின்றார். அதே அறிக்கையில தான் சொல்றேன். 100% கைவிட்டுருச்சு சார். அது ஏன் கைவிட்டுருச்சுன்னா நிரந்தர தீர்வு தரல. ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், இந்த மன்றத்தில், அறிவார்ந்த மன்றத்தில் கேட்கிறேன். 3 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் காலநிலை மாற்ற நிர்வாக குழுன்னு ஒரு குழு போடப்பட்டது. ஐநா சபையினுடைய ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி இருந்தார், இன்ஃபோசிஸினுடைய தலைமை அதிகாரி இருந்தார், நாடறிந்த நல்ல மக்களா இருந்தார். அந்த நிர்வாக குழு காலநிலை நிர்வாக மாற்றங்களும் 3 வருஷமா என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்க செயல்படுத்துறீங்களா இல்லையா? 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுனீங்க. பல 100 கோடி ஒதுக்கப்பட்டது. இந்த அறிவுலை இயக்கம் மாதிரி காலநிலை மாற்ற இயக்கம் வரும்னு சொன்னதே தெரியுமா? அந்த குழுவினுடைய தலைவர் தெரியுமா? மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர். இப்ப இதே போன்ற நேரங்களில் பார்க்கிற பொழுது மக்கள் கோவப்படுவாங்களா இல்லையா? சரி, அதை நம்ம கேட்போம். நான் கலை அவர்கள்ட்ட, கலை, விஜய் வந்து அதிமுகவோட வருவாரா அப்படின்ற ஒரு டிபேட்லாம் இருந்தது, அப்புறம் மறுப்பெல்லாம் தெரிவிக்கப்பட்ட சூழல்லையும், ஆனால் விஜயை வச்சு அதிமுக ஒரு கணக்கு வச்சிருக்கு அப்படின்ற பார்வைகள் வெளிப்பட்டப்போ பாஜகவும் ஒரு கணக்கு வச்சிருக்கதா தெரியலையா உங்களுக்கு? பாஜக விஜய்க்கு எதிராக தானே பேசுகிறாங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தார், மாநாடு நடத்தினார், அதுக்கு பின்னாடி காணாமல் போயிட்டார். அவர் நலத்திட்டம், அவருக்கு கொள்கை என்பது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லாம் இருக்கக்கூடிய கொள்கைகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கலவை சாதமாக தான் அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனாலும் அவர் திராவிட இயக்கங்களுடைய வாக்குகளை நிச்சயமாக பிரிப்பார்னு அண்ணாமலை சொல்கிறார். எப்படி செயல்படாத ஒருத்தர், வலுவில்லாத ஒருத்தர், கொள்கை பிடிப்பில்லாத ஒருத்தர், செயல்படாத ஒருத்தர் இல்ல, எனக்கு புரியல. செயல்படாத நீங்க ஏதோ சொல்றீங்க. இன்னைக்கு தினந்தோறும் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, அண்ணாமலை சொல்றாரு.
அண்ணாமலை சொல்றாருங்க, நான் சொல்லலைங்க. ஓகே ஓகே, எத்தனை முறை வெளியே வந்திருக்காருன்னு கேட்குறாரு விஜய். அவர் சொன்னவர் அப்படிப்பட்டவர் எப்படிங்க கட்சி இந்த 2 கட்சி பெரிய கட்சிகளுடைய வாக்குகளை பிரிச்சிருவாரு? நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் இல்லை. திராவிடத்துக்கு மாற்றா வேணா இவங்க வரலாம், இந்துத்துவா கொண்டு வரலாம். வேற இங்கே திராவிட மாடலுக்கு எதிராக ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்பேஸ் இங்கே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய்க்கு மாதிரி புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தத்துவார்த்த வெளி இல்லை. இன்னொன்று பொலிட்டிக்கல் ஸ்பேஸும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். புதுசாக வர்றவங்களுக்கு இங்கே அரசியல் வெற்றிடம் இங்கே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுகவும் அதிமுகவும் தான் 70% வாக்குகளை கடந்த 52 ஆண்டுகளாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாக்கி இருக்கக்கூடிய 30% வாக்குகளில் தான் மற்றவங்க எல்லாரும் பகிர்ந்துக்கிறணும். அது பாஜக கூட்டணி ஆனாலும் சரி, விஜய் கூட்டணி ஆனாலும் சரி, சீமான் ஆனாலும் சரி, அதுதான் பிரிச்சுக்கணும். ஆனால் அண்ணாமலை இதுக்கு நேரத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாங்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து திராவிட கட்சிகளுடைய வாக்குகளை பிரிச்சிருவோங்கிறார். அந்த அதிசயம் நடந்தால் பெரிய விஷயம் அது. இல்லை பிராக்டிக்கலா அண்ணாமலை எதை கணிக்கிறாருன்னா, விஜய் பேசக்கூடியது அது எல்லாம் கலந்ததாக இருந்தாலும் பெரும்பாலும் அது திராவிட கட்சிகளுடைய நீட்சியாக அவர் பேசுறாரு, அதனால அந்த ஓட்டுகள் போகும்னு அவர் பார்க்குறாரு சார். சரி, இங்க ஒரு 5% அங்க ஒரு 5% சேதாரம் யாருக்கு சார்? திராவிட கட்சிகளுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தானே அந்த ஓட்டுகள் போகும். திராவிட கட்சிகள் சொல்கிறதே நீங்களும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வரும்? அந்த லாஜிக் சரியாக எடுபடலையே. அது மாதிரி இந்த சேதாரம் பண்ணுறது ஒரு கணக்கு எடுத்தாங்க. அதில் பாஜக எடுத்த கணக்கெடுப்பில் விஜய் வருகையால் சேதாரம் அடையக்கூடிய கட்சிகளில் கடைசியில் 5வது இடத்துல தான் பாஜக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். 5வது இடத்துல தான் இருக்க முடியும். அந்த கட்சி 5வது இடத்துல தானே இருக்குது. அந்த ஓட் ஷேர் 5வது இடத்துல 6வது இடத்துல தானே இருக்குது. அதுலேருந்து பிரிக்கிற சேதாரமும் அந்த அளவுக்கு தானே இருக்கும். பெரிய அளவுக்கு சேதாரம் பண்ணுறதுக்கு அந்த கட்சியில் என்னங்க இருக்குது? விஜய் அந்த கட்சியிலேருந்து இண்டிவிஜுவலா 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். கூட்டணியோட 21%க்கு மேல போச்சு. நீங்க பழைய கணக்கு. ஆமா, பாதிப்புக்கான விகிதாச்சாரம் தான் நான் சொன்னது. உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா சரியா புரிஞ்சுக்கோங்க. பாதிப்பு எந்த அளவிடுங்கிறதுக்கு தான் நான் சொன்னது. மகா தத்துவத்தை நீங்க இப்ப சொல்றீங்க 2 கட்சி சேர்ந்து 70% வாங்கணும்னு. 24 மக்களவை தேர்தலில் நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 11 இடத்துல நீங்க 3வது இடத்துக்கு போறீங்க. அதிமுக எவ்வளவு வாங்குச்சுன்னு கேக்குறாரு சார். ஆமா, 9 இடத்துல டெபாசிட் காலி ஆகுது உங்களுக்கு. 3வது இடத்துக்கு போனீங்க. 9 இடத்துல டெபாசிட். எத்தனை இடத்துல நீங்க டெபாசிட் இழந்தீங்க? ஆமா, உங்களுக்கு அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாங்க முன்னுக்கு வந்திருக்கோம் சார். நீங்க திருந்தணும், முன்னேறணும்னா சுய விமர்சனம் நீங்க தான் அடுத்த கட்சி பத்தி பேசாதீங்க, உங்களை பத்தி முதல்ல பேசுங்க. நீங்க எத்தனை இடத்துல 3வது இடத்துக்கு போனீங்க? நீங்க எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குனீங்கன்னு சொல்லுங்க. அவங்க இழந்ததை சொல்லலாம். நாங்க எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கோம்? நாங்க எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கோம்? அதனால நாங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஓகே ஓகே, சீக்கிரம் ஓகே ஓகே, அவர் முடிச்சிட்டோம், கலையை முடிச்சிட்டோம். 2வது இடத்துல ஓட் ஷேர் விஷயத்துல அதிமுக தாங்க வந்துச்சு. அதிமுக இந்த பெர்செப்ஷன் வாரில் மிகவும் பின்தங்கி இருந்த நிலைமையில், அவங்களுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவாக இருந்த நேரத்தில் அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு பெரிய ஸ்டேக் இல்லை. ஆனால் அதுலேயும் அந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா பெரிய கூட்டணியும் இல்லை அவங்களுக்கு. உங்களால் என்ன செய்ய முடிஞ்சு? 11% சொல்கிறீங்க. 6 வாக்குகளை சேர்த்து சுயேட்சை வேட்பாளர் வாக்குகளை உங்களுக்கு சேர்த்துக்கிட்டீங்க. உங்கள் சின்னத்தில் நின்று உங்களுடைய வாக்குகளை அதெல்லாம் சேர்த்தா 19 சேர்த்துக்கிட்டு நீங்கள் 11% ஒரிஜினல் உங்களுடைய வாக்கு நான் சொல்கிறேன் 5% தான். நோட்டா கீழே இருந்தீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நோட்டாக்கு மேலே வந்திருக்கீங்க. தூக்கத்திலேருந்து எந்திரிக்கவே இல்லை. 2020 சட்டமன்ற தேர்தல் நோட்டா கீழே போறீங்க. இல்ல கலை பிராக்டிகலா பாருங்க. இல்ல நான் 26க்கு வந்துட்டேன் நான். ஒரு இல்ல 21% கூட்டணியோட வச்சுக்கோங்க. மற்ற கட்சிகள்ல இருந்து 5% வாக்குகளை விஜய் எடுத்தா, ஒருவேளை 5% வாக்குகளை எடுத்தா, அந்த 20 சாலிடா இருந்தா அவங்களுக்கே ஒரு எட்ஜ் இருக்குல்ல பாஜகவுக்கு. ஓட்டு சதவீத கணக்கு தான். என்ன எட்ஜ் இருக்குது?
சார் இப்ப எலெக்ஷன் படி 5% எடுத்தா என்ன சார்? வாக்குகளை வச்சு அதிமுக வாங்கின 21% 5 எடுத்தா எவ்வளவு சார் வருது? பாஜக ஓட்டு குறையலைன்னா எடுக்கணும்ல. குறையலேன்னு எல்லாம் ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் ஹைப்போதெட்டிக்கலாக எது வேணாலும் பேசலாங்க. அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா சொல்லலாம் தாராளமா. மீசை முளைக்கணும்ல. அதிமுக வந்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 2019 பாஜக கூட்டணியோடு சேர்ந்திருந்து பெரிய அளவுக்கு பெரிய கூட்டணியில் மோடி அவர்களை உலக புகழ் பெற்றவர் அவர் சாதாரண ஆளா? அவரை நீங்கள் பிரதமராக முன்னிறுத்தி கூட்டணி வாங்கின வாக்கு எவ்வளவு? 30%. அதே சட்டமன்ற தேர்தல் 2 வருஷத்தில் வந்துச்சு. பெரிய அளவுக்கு பிரபல்யம் இல்லாத எடப்பாடி அவர்களை அதே கூட்டணியில் அவரை வந்து நீங்கள் முதல்வராக வேட்பாளராக நிறுத்தினப்போ வாங்கின வாக்கு எவ்வளோங்க? கூட்டணி வாக்கு, நான் கூட்டணிகள் வாக்கு சொல்கிறேன், 43%. அப்போ யாருக்கு வெயிட் இருக்குங்க தமிழ்நாட்டில்? நாடாளுமன்ற தேர்தலுக்கும் கூட ஒரு கணக்கு சேர்த்து பாருங்க. அண்ணாமலை 2014 நீங்க இல்லாம நாங்க நின்னோம். 2014 அதிமுக இல்ல எங்க கூட. அப்ப நாங்க உங்களை விட அதிக வாக்கு வாங்கினோம். அதே மாதிரி இப்பவும் நீங்க இல்லாம நிக்கும் போது அதிக வாக்கு வாங்குறோம். அப்ப அதிமுக எங்க கூட வந்து பிரயோஜனம் இல்ல. எங்கங்க வாங்குனீங்க? நீங்க கூட இருக்கிறப்பெல்லாம் வாக்கு குறையுது. போக்குல அடிச்சு விடாதீங்க. இல்ல 14ல வந்து 14ல நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? விஜயகாந்த் பாமக எல்லாரும் சேர்ந்துட்டாங்க சார். 3 இடம் மொத்தமா ஜெயிச்சாங்க புதுவை உட்பட. நாங்க மூன்றாவது அணியா நின்னு உங்களை விட கூட நிக்கிறத விட அதிகமான வாக்குகள் வாங்கிருக்கோம். சேர்க்காதீங்க. தமிழ்நாட்டுல 2 இடம் ஜெயிச்சாங்க. நீங்க எவ்வளவு ஜெயிச்சீங்க? நீங்க எவ்வளவு ஜெயிச்சீங்க? 2014ல நீங்க எவ்வளவு ஜெயிச்சீங்க? நாங்களாவது 2 ஜெயிச்சோம். விஜய் அவர்கள் அரசை விமர்சிக்கிறார், கடுமையாக விமர்சிக்கிறார். ஆனால் விஜய் மேலேயே விமர்சனம் வந்திருக்கு. இவர் வந்து பனையூரில் அங்கே கூட்டு வந்து தான் நிவாரணம் கொடுப்பாரான்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும். விஜய் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் நிவாரண பணிகள் நடக்கின்ற போது வராமல் இருந்தது தான் நல்லது. ஒருவேளை அவர் வந்திருந்தா நிவாரண பணிகள் முடங்கி போயிருக்கும். அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுறதை தாண்டி அவரால் அங்கே பயனாளர்கள் வந்து பார்ப்பதை விட பார்வையாளர்கள் ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்கும். ஸோ இப்படி போகாமல் விடுறதன் மூலமாக தன் மீது பழி வரும்னு தெரிந்தே அந்த பழியை சுமந்து கொண்டு ஒரு கொலாட்ரல் டேமேஜ் அவர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் கோட் பண்ணுறேன். இபிஎஸ் அவர்களும் மதிப்பிற்குரிய இபிஎஸ் அவர்களும் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களும் மிஸ்டர் அண்ணாமலை அவர்களும் வந்தாங்கன்னா ஒரு 500 பேர் டக்குன்னு அந்த இடத்துல வந்து நின்று குறைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்தார்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னே தெரியாது. மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் வந்துடும். இதை நான் சொல்லவில்லை, திரு அண்ணாமலை அவர்களின் நலன் விரும்பியாக இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட். இதுதான் சார் ரீசன். ஆனால் இதை பிடிச்சி வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே என்ன சார்? இல்லை, அது விஜய் கேட்குறாரு. அதாவது 4 பேரை கூட்டி வச்சுட்டு நிவாரணம் கொடுத்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது தான் உங்களுடைய நிரந்தர தீர்வான்னு கேட்கிறாரு. அந்த கேள்வி பீப்பிள் விஜய் தான் போட்டோ ஷூட் எடுத்துருக்கான்றாங்க சார். பீப்பிள் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவா சார் இவரு? எத்தனை பேர் இருக்கிறாங்க? 100கணக்கில் எம்எல்ஏ. அப்படி அண்ணாமலை பார்க்க முடியுமா? அண்ணாமலை மக்கள் இப்போ தேர்ந்தெடுத்துட்டாங்களா? அவர் வந்து இப்போ இறங்கி ஓடலையா? அங்க போன இடத்துல ஒரு பத்திரிகை செய்தி எடுத்து வச்சிருக்கிறேன். கடலூரில் 5 பேருக்கு மட்டுமே நிவாரணம், பெண்கள் போராட்டம்னு போட்டோவோட போட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில போட்டது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாரும் பகிர்ந்துருக்காங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. என்ன தெரியுமா, காலங்காலமா நாமளே நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து தொடங்கும் போது சென்னையில இருந்தே ரிமோட் அமுக்குவாங்க. அது எங்கேயோ திருச்சியில் கல்வெட்டு திறக்கும் இல்லாமாங்க. நானே அது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் எல்லா கட்சிக்கும் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த ரிமோட் உள்ள மேக்கப் ரூம்ல இருந்து ஏசி ரிமோட்டாக இருக்கும். என்னன்னா காலங்காலமாக அது ஒரு ஸ்டேஜிங் பண்ணி, ஏன் நாம இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி கன்ஸ்ட்ரக்டிவா போவோமே, எந்த இடத்தில் வர வேண்டும் அது நல்லது, எந்த இடத்தில் வராமல் இருப்பது மக்களுக்கு நல்லது, அது புரிந்து அவர் வராமல் விட்டது மிகவும் நல்லது. ஆனால் மக்களினுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அங்கிருந்து கொஞ்சம் பேரை வர வச்சு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர்களினுடைய உண்மையான பிரச்சனையை அறிந்து கொண்டது உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஓகே, திரு இப்ராஹிம், அரசு மக்களை கைவிட்டு விட்டது அப்படின்னு விஜய் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இந்த மழை வெள்ளத்தில். அல்ல, அதாவது அவருடைய கருத்து இன்றைக்கு வந்து இன்னும் களத்துக்கு வரல. அதுதான் எதிர்த்த களம். இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் களத்துக்கு வந்து விட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் களத்துக்கு வரல. அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு சார், கொள்கை எதிரி சொல்லிட்டாரு, யாரை எதிர்க்க போறேன் எந்த எல்லாமே சொல்றாரு. இதுக்கு மேல எதுக்கா வெயிட் பண்ண? நான் சொன்னது பேரிடர் இல்ல நீங்க சொல்றது அரசியல் களம், நான் சொல்றது பேரிடர் ஏற்பட்ட பகுதி, அந்த களத்தை சொல்றேன்.
பகுதி அந்த களத்தில் இன்னும் வரல அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒவ்வொருடைய அவருடைய பகுதிக்கும் அவருடைய பகுதி செயலாளர் நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருப்பார். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு அழைத்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அழைத்து வந்து இங்கே அவருடைய தனிப்பட்ட இடங்களில் வச்சு நிவாரணம் கொடுத்ததுக்கு சகோதரர் ராஜ்மோகன் சொன்ன கருத்து கூட ஏற்கும்படியாக இருந்தது. ஆனால் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னும் இந்த சீரியஸ் ஃபேக்டர் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல விஜய் அவர்கள் நகர்ல அப்படின்றது தான் யதார்த்த களம். அவர் நகர்ந்தார் என்றால் அதற்கான விளைவை வந்து இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஃப்ராக்ஷன்லாம் பேச முடியாது. இன்னைக்கு வந்து பிஜேபிக்கான அந்த களமே இருக்காது. பிஜேபி ஏன்னா இப்போ சொல்றாருல, இவர் வந்து 500 பேர் கூடுவாங்க, அவர் வந்து 5000 பேர் கூடுவாங்கன்னும் போது மக்கள் வந்து யாரிடம் வெள்ளம் போல் சூழ்கிறார்கள் என்பதை அன்றைக்கு களம் தெரிந்துவிடும். அன்றைக்கு யார் பின்னாடி இளைஞர்கள் இருக்கிற, இப்போ ஸ்ரீகாந்த் கூட போற போக்கில் சொல்லிட்டு போனாரு, அண்ணாமலை பின்னாடி தான் இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் கூடினாங்க. கூடி அவர்கள் முன்னாடி கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை நிறுவனம் போது கூட இவர்களுக்கு கவலை ஏற்படவில்லை. ஏன்னு தெரியல. ஒன்று இன்னொரு விஷயம் கார்கே, இந்த இடத்துல நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இது இந்த 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 தலைப்புக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் இதை குறிப்பிட்டாகணும். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சம்பல் மாவட்டத்துக்கு நேரடியாக கள ஆய்வுக்கு செய்யும் போது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை புறக்கணித்திருக்கிறார்கள், தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டத்தை நிராகரித்து விட்டு, துண்டாக்கி விட்டு, பிளவுவாதப்படுத்தி விட்டு இன்றைக்கு ராகுல் காந்தி புறக்கணித்து விட்டலாம். அதன் மூலியமா இல்ல அதன் மூலியமாக அரசியல் களத்தை நிலைநாட்டி விடலாம் என்று பகல் கனவு காண்கிறார்கள் யோகியும் மற்றும் நரேந்திர மோடியும் அவர்கள். அந்த அரசியலமைப்பு சட்டை மதிக்காதவர்கள் தான் இவர்கள். அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வைத்திருப்பதற்கான காரணமும் அதுதான். சரி, ஓகே. நான் திரு ஸ்ரீகாந்த், விஜய் எத்தனை முறை வெளியே வந்தாருன்னு கேட்குறீங்க. விஜய் வெளியே வந்தா என்ன ஆகும்? கூட்டம் கூடும். அந்த நிகழ்வே, அந்த நிவாரணத்துக்கு போனதே வந்து அது வேற தள்ளுமுள்ளா கூட ஆகலாம். ஆனால் அண்ணாமலை கேட்குறேன், எத்தனை முறை நான் வெளியே வந்தாருன்னு கேட்குறேன். இதுக்கு பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்ராஹிம் சகோதரருக்கு சொல்லணும், அவர் இன்னும் பகல் கனவில் இருக்காரு. ரயில் மறியல் போராட்டம் ஒன்று நடத்தினாங்க காங்கிரஸில். 3 பேர் தான் போனாங்க அந்த மாநில தலைவரோட. இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு வெள்ள நிவாரண பணி பார்க்கறதுக்கு போங்க. அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில ஒரு போராட்டம் நடத்தினா, இப்ராஹிம் நீங்க பேசுறது நான் கேட்டேன். ஒரு அழிஞ்சு போன கட்சியில, ஒரு ஒற்றுமையான கட்சியில, ஒரு காலாவதியான கட்சியில நீங்க இவ்வளவு கத்துறது ரொம்ப தப்பு. ஒரு காலாவதியான கட்சியில நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க, பொறுமையா கேளுங்க, பொறுமையா கேளுங்க. அதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? நீங்க போனீங்கல்ல, அது எப்படி அழிஞ்சு போற கட்சின்னு சொல்லுவீங்க? எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னு கேக்குறேன். நான் கேக்குறேன் சொல்லுவீங்க சார். எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு இருக்கிறோம், மக்கள் பிரதிநிதித்துவம் இருக்கிறோம். நீங்க எப்படி சொல்லுவீங்க காலாவதியான கட்சின்ட்டு? அதான் நான் விளக்குறேன் உங்களுக்கு, உங்களுக்கு புரிதல் வேணும்னு விளக்குறேன். உங்களுக்கு விளங்கிருச்சுன்னா விட்டுருங்க. இப்ப நான் விஜயோட பாயிண்ட்டுக்கு வர்றேன். அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார், நாங்க வந்தா பயங்கர கூட்டம் வருமா, வெள்ளத்தை விட அதிகமான மக்கள் வெள்ளம் வருங்கிறாங்க. அப்ப என்ன விஜய்க்கு என்ன அவ்வளவு தலகணமா? எம்ஜிஆர் விட பெரிய ஆளா அவரு? விஜயகாந்தை விட பெரிய ஆளா? அப்பனா அவங்க எல்லாம் வரலையா? மக்கள் துன்பத்தில் இருந்தப்ப வரலையா? புரட்சி தலைவரோட மிகப்பெரியவராக விஜய் தோன்றுகிறார். அவர் மக்கள் பிரதிநிதி இல்ல சார், இது பண்றதே அவர் மிகப்பெரிய சார். இன்னும் அவர் மக்கள் பிரதிநிதி இல்லையே அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாங்க. இதுவரைக்கும் வரலாறு சார் மக்கள் பிரதிநிதியா ஆயிட்டார் சார். எப்ப அவர் கூட்டம் போட்டாரோ, எப்ப அரசியல் கட்சி தொடங்குறாரோ, எப்ப கொடியை அறிமுகப்படுத்திட்டாரோ, அவர் மக்கள் பிரதிநிதி தான். முதல் முறையாக பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு போனாரோ, ஒரு நிமிஷம், எப்ப சொல்லிடுறேன் சார், எப்பெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, பொறுமை இருக்கணும் உங்களுக்கு. வீட்டுக்கு முதல் முதலாக விஜய் அவர்கள் தான் வொர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆரம்பிச்சிருக்காரு அரசியல்ல. இது வரைக்கும் ஐடி கம்பெனில தான் பண்ணாங்க. நீங்க ஒர்க்கே ஆரம்பிக்கல சார், ப்ராப்ளம் அதுதான். நிரந்தர அரசியல்ல வந்தால் கூட ஃபிங்கர் பாயிண்டிங் மட்டும் தான் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. ராஜ்மோகன் இல்ல சார், பொறுமையா கேளுங்க. ராஜ்மோகன் பொறுமையா கேளுங்க. நான் சொல்றேன் சார், பொறுமையா கேளுங்க. கேப்போம். இல்ல அவர் என்ன சொல்றாரு, அரசியல் இந்த மாதிரியான மாற்றங்கள் வரக்கூடாதான்னு கேக்குறாரு. இந்த மாதிரியான மாற்றங்கள் வரக்கூடாதா? ஏன் எப்படி வரணும்?
அப்பனா இனிமே எல்லாரும் சினிமால தான் பாப்பாங்களா விஜய? இலவச வேட்டி முதல்வராக சேலை அவர் சினிமால தான் இருப்பாரா? இலவச சிம்மாசனத்துல மட்டும் தான் உட்கார்ந்து இல்ல சார், 3 வாட்டி சொன்னாலும் அது ஒரே கேள்வி தான். கேளுங்க, பொறுமையா கேளுங்க. இலவச வேட்டி சேலை வாங்க போய் முண்டி அடித்து ஒரு நிமிஷம் விரிவாக வாங்கிக்கோங்க, என் கேள்வியை வாங்கிக்கோங்க. ஓகே ஸ்ரீ. இன்றைக்கு திமுகவோட அமைச்சர் போகிறார், மக்கள் சேத்த வாரி இறக்கிறாங்க, அமைச்சர் மேல சேற்றை வாரி இறக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறது. என் துன்பத்துல பங்கு போட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் மேல சேத்த வாரி இறக்கிறாங்க. இன்டென்ஷனல் பாலிடிக்ஸ். அவங்க வந்து முழுக்க அவர்களுடைய சகோதரி பிஜேபியோட நிர்வாகி. இன்டென்ஷனலா அவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஏங்க நீங்க உங்களுடைய நிலைமை என்னன்றது தெரியாதா? விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு மணிப்பூரோட சம்பவத்துக்கு இந்திய நாட்டு பிரதமர் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாரா? இந்திய நாட்டு பிரதமர் மணிப்பூர் சம்பவத்துக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாரா? பதில் சொல்லுங்க ஸ்ரீகாந்த். மணிப்பூர்ல கலவரத்தை தூண்டியது காங்கிரஸ். மணிப்பூர்ல கலவரத்தை தூண்டியது காங்கிரஸ். ஏன் போல வொர்க் ஃப்ரம் ஹோம் நரேந்திர மோடி அவர்கள் பண்ணாரா? உங்களுடைய தலைவர்கள் தான் மியான்மர்ல இருந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் இந்திய கூட்டிட்டு வந்து மணிப்பூர்ல குடியமர்த்தி நீங்க காங்கிரஸ். ஏங்க உள்நாட்டை பத்தி பேசுங்க, உள்நாட்டோட மாநிலத்தை பத்தி நீங்க உள்நாட்டு பிரச்சனை பேசுறீங்க, மணிப்பூர் பேசுறீங்க. நீங்க உருவாக்கின மணிப்பூர் பிரச்சனையை ஏன் பேசுறீங்க? ராணுவத்துறை இருக்கு, ராணுவத்துறையை இழிவுபடுத்த ஏன் பேசுறீங்க? உலக நாட்டிலே மதிப்புமிக்க ராணுவத்துறை நம்ம வச்சிருக்கோம். அந்த ராணுவத்துறைக்கு மதிப்பு கொடுங்க. அந்த ராணுவத்துறைக்கு எங்க மதிப்பு கொடுக்குறீங்க நீங்க? அண்ணா நீங்க திமுகவோட ஒட்டுண்ணியா இருந்துதான் சொன்னீங்கன்னா வார்த்தையை கண்டிச்சு பேசுங்க. சரியா? எனக்கு வார்த்தை பேச தெரியும், நான் திருப்பி பேசுவேன். தவறான பொருள் கேட்க முடியாது. அது வந்து மூத்த தலைவருக்கான அழகில் மக்கள் பார்க்கறாங்க. மக்கள் கொண்டுதான் உங்களால் வாக்கு வாங்க முடியும். பிராந்திய கட்சிகளுடன் ஒட்டி கொண்டு நாடாளுமன்றத்தை நடத்தி காட்டுங்களேன். இன்னைக்கு நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இன்னைக்கு 2 பிராந்திய கட்சி இல்லாம நாடாளுமன்றத்தை நடத்தி காட்டுங்களேன். நீங்க 2 பிராந்திய கட்சி இல்லாம நாடாளுமன்றத்தை நடத்தி காட்டுங்க. நீ யாரு ஒட்டு? நீங்க தான் ஒட்டுனி. உங்களிடத்துல பெரும்பான்மை இருக்கா? உங்களுடைய தனி பெரும்பான்மை இருக்கா? சரி மெஜாரிட்டி நம்பர் இருக்கா? உங்கள்ட்ட மெஜாரிட்டி நம்பர். சரி ஓகே மற்ற விஷயங்கள் பேசுவோம். நான் கேட்கிறேன், சொல்லுங்க. 90 அப்புறம் ப்ளீஸ் மற்ற காங்கிரஸ் 200 சீட்டுக்கு மேல வாங்கிருக்கீங்களா? 1990 கார்கே 1990க்கு அப்புறம் ஒரு நிமிஷம் ஒட்டுனின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை அவரை திரும்ப பெற சொல்லுங்க. நான் சொல்றேன், காரணம் சொல்றேன். நாடாளுமன்றத்துல நான் காரணம் சொல்றேன், கேளுங்க. நான் சொல்றேன், நானும் காரணம் சொல்றேன். பிராந்திய கட்சியில நாடாளுமன்றத்துல வாங்கிருக்கீங்களா? பிராந்திய கட்சி ஒட்டுனி இல்லாம நீங்க ஆட்சி நடத்த முடியுமா? உங்களால ஆட்சி நடத்த முடியுமா? அந்த வார்த்தையை கண்டிக்கிறேன். ஆட்சி நடத்த முடியுமா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்ல உங்களுக்கு எதிர்ப்பு பதிவாக போயிடும். கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ராஹிம் எதிர்ப்பு பதிவாக போயிடும். ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை கண்டிக்கிறாரு. பீகார் மற்றும் ஆந்திர பிரதேச அந்த வார்த்தையை கண்டிக்கிறாரு. பீகார் மற்றும் மாநில அரசு விளக்கத்தை வாங்குங்க. நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 30 வருஷமா காங்கிரஸ் 200 சீட் வாங்கிருக்கா? ஒட்டுனின்னு சொல்ற அளவுக்கு கீழ்த்தரமா சொல்றீங்க. 200 சீட் தாண்டி இருக்கா? ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் 200 சீட் தாண்டி இருக்கா? மக்களால் 35 வருஷமா ஒட்டுனின்னு சொல்றீங்களா? அதை ஏத்துக்க முடியுமா? மக்கள் ஏற்பார்களா? 35 வருஷமா அதை சொல்லுங்க. சரி ப்ளீஸ் நிப்பாட்டு இல்ல நிப்பாட்டு இங்கே நிக்க அப்புறம் கடந்து போக முடியாது. சாரி ஸ்ரீகாந்த் திரு இப்ராஹிம் இல்ல ரெண்டு பேர் வேண்டாம். இல்ல நீங்க இப்ராஹிம் கண்டிச்சிட்டாரு. அந்த வார்த்தை பேச வேண்டாம் அப்படின்னு கண்டிச்சாரு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சிட்டு நான் வந்துறேன். கார்கே நான் ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சிட்டு நான் வந்துறேன். அதாவது பிராந்திய கட்சிகளை ஒட்டுணி என்று சொன்னார்கள். நாடாளுமன்றத்தை நீங்க இந்த பிராந்திய பீகார் மற்றும் ஆந்திர பிரதேச கட்சி எல்லாம் நடத்தி காட்டுங்க. சரி ஓகே, தனி டிபேட்டா பண்ணுவோம். நீங்க 2 கட்சி தனி டிபேட்டா பண்ணுவோம். திருக்கலை விஜய் அவர்கள் களத்துக்கு போல, ஆனா வந்து என்ன நிகழ்வு நடக்கணுமோ அவங்கள வர வச்சு அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காரு. அதை அரசியலில் இப்போ விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. விஜய் களத்துக்கு போனால்
அவருக்கு இருக்கக்கூடிய மாஸ், அந்த கூட்டம், அதுவும் சர்ச்சையை ஏற்படுத்திடாதா? அது எப்படிங்க ஏற்படுத்தும்? ஏற்கனவே முன்னாடி ஒருத்தர் சொன்னார்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போகிற இல்லாத செல்வாக்கா அவர் இந்த மாதிரி வெள்ள பாதிப்புகளை நேரில் போய் மக்களை பார்த்து மக்களுக்கு நேரடியாக நிவாரணப் பொருட்களை கொடுத்து அரவணைச்சி பேசியிருக்கிறாரு. அங்கங்கே பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்காரு, சின்ன சின்ன கூட்டங்களை நடத்தியிருக்காரு. எல்லாரும் அந்த நேரத்தில் அவலமான அந்த நேரத்தில் வெள்ளம் பாதிப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் மொபிலிட்டி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் விஜய்க்கு பெரிய கூட்டம் வந்துடும் சொல்கிறதெல்லாம் நம்புகிற விஷயமா இல்லை. போயிருக்கணும், அவர் மக்களை சந்திச்சிருக்கணும், அந்த மக்களுக்கு ஆறுதலை சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு நிவாரணப் பொருட்களை இவர் போய் கொடுத்துருக்கணும். அவங்கள நீங்கள் வாங்க நான் தர்றேன்னு சொல்லி இவர் இருக்க இடத்துக்கு வரவழைக்கிறது என்பது அது சரியான விஷயமா எனக்கு தெரியலை. ஓகே, இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் அரசியலில் இறங்கியாச்சுன்னா மக்கள்கிட்ட போய் தான் ஆகணும். அப்போ நாளைக்கு அரசியல் பிரச்சாரம் பண்ணால் இவர் போனார்னா, இவர் நிற்கிற தொகுதியில் வீதியாக பிரச்சாரம் பண்ணார்னா மக்கள் கூட்டம் சேர்ந்துருன்னு சொல்லிட்டு போக மாட்டாரா? பிரச்சாரத்துக்கு போகாமல் நின்றுக்குருவாங்க. அது மாதிரி என்ன சாக்கு போக்குல சொல்றது சரியான விஷயமா எனக்கு தெரியல. இல்ல, மாறி வரும் அரசியல் சார். இன்னைக்கு இணையத்திலேயே அரசியல் பண்றாங்க சார், இணையத்திலே அறிக்கை விடுறாங்க சார். சரி, பெரிய மாநாடு கூட்டினீங்க, இணையத்திலே மாநாடு கூட்டியிருக்கேன். அதுக்கு நான் பதில் ஏன் நீங்க விர்ச்சுவல் மாநாடு ஏன் கூட்டினீங்க? அதான் பதில் சொல்றேன். சரி, விர்ச்சுவல் மாநாடு கூட்ட அண்ணன் அவர்களினுடைய கேள்வி ஏன் வந்து நீங்க கன்சர்னுக்கு நான் ஒரே விர்ச்சுவல் மாநாடு கூட்ட வேண்டியதுதானங்க? அதாங்க நான் பதில் சொல்றேன். பிசிக்கல் கான்ஃபரன்ஸ் ஏன் நடத்துறீங்க? புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை எந்த வகையில நம்ம சிறுமைப்படுத்தல. அவர் உட்பட, மதிப்பிற்குரிய கலைஞர் உட்பட எப்பெல்லாம் மக்கள் மத்தியில போய் நின்னாங்களோ, ஒரே ஒரு கரெக்ஷன் அந்த டேட்டால என்ன தெரியுமா, அப்ப வந்து அந்த டிசாஸ்டருக்கான ரூட் காஸ், அதற்கு காரணமான ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்தது அவர்கள் அங்க போய் நின்னாங்க. இப்பவும் இவர் போய் பேண்ட்டை மடிச்சு விட்டு அங்க போய் இவங்கள மாதிரியே போய் நிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் உண்மையிலே இதயபூர்வமா சொல்றேன், அப்படி போனா கொலாட்ரல் டேமேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க இருக்கிற மக்களுக்கு தீங்கு இன்னும் அதிகமாக கூடாது. தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லதான், இதை இப்படி திட்டமிட்டு செய்யப்பட்டது. எப்படி அவர் களத்துல இறங்காதான் போறாரு. தேர்தல் பரப்புரை, வாக்கு, இது மட்டுமே அடுத்த தேர்தல் மட்டுமே இலக்கு கிடையாது. அடுத்த தலைமுறையாவது அரசியலை ஆக்கப்பூர்வமாக மாத்தணும்னு அடுத்த தேர்தல்ல அடுத்த தலைமுறை எதிர்க்கட்சி தலைவர் போறாரு. மக்கள் வர மாட்டாங்களா அவருக்கு? அவர் கூட ஆட்சியா இருக்கு. ஆமாங்க, அவர் more than 11% ஓட் ஷேர் வச்சிருக்காரு. அவர் எதிர்க்கட்சி அப்போசிஷன் லீடர், பீப்பிள் ரெப்ரசன்டேட்டிவ். அவங்க அவர் போனா ஆள் வர மாட்டாங்களா? அண்ணாமலை போறாரு, அவர் போனா ஆள் வர மாட்டாங்களா? ஏன் வார்த்தை எடுக்கலன்னா அவங்களுடைய நலன் ரிப்போர்ட் பண்றேனே. சரி, இந்த பக்கம் வாங்க. வசை மாறி கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இதே தான் சொல்றாரு. இங்க என்ன தெரியுமா, ஆக்சுவல் ரூட் காஸ் என்ன? ஏன் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது? ஏன் அதாவது அந்த செம்பரம்பாக்கம் டேம் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு அதே பேட்டர்ல ஏன் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது? மக்கள் நிவாரணத்தை நாங்க களத்துல இறங்கி பண்றோம்ன்றாங்களே பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். ஏன் அங்க சேரடிக்கப்படுகிறது? வேதனையா இருக்கு சார். எனக்கு பர்சனலா அது உடன்பாடு இல்ல. இன்னைக்கு அமைச்சருடைய சொந்த தொகுதியில பேனர் கிழிச்சு வீசுறாங்க. எனக்கு பார்க்க வேதனையா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை சொல்லி நிறைவு செய்யறேன். அனிதா பிரச்சனையில இருந்து, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல இருந்து, இதுவரைக்கும் தமிழ்நாடு வந்த விவசாய போராட்டத்துல இருந்து, 15 லட்சம் பேர் மெரினா கூட்டத்துல போய் தரையில் அமர்ந்ததுல இருந்து, எந்த விளம்பரமும் இல்லாம, வெளிச்சமும் இல்லாம, போட்டோ கேமரா இல்லாம, தன்னந்தனியனாக போய் பைக்ல போய் தரையில உட்கார்ந்து அவங்க துக்கத்துல பங்கெடுத்துட்டு நள்ளிரவுல போயிட்டு வெளில விட்டாரு. ஏன்னா பகல்ல போனா இது மாதிரி அவங்களுடைய துன்பத்தை தாண்டி நாம போறதால ஒரு துயரம் வந்துடக்கூடாதுன்னு மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பரிசு தருவதற்காக 16 மணி நேரம் எந்த பிரேக்கும் எடுக்காமல் மேடையில் நின்ற ஒரு மனுஷனை போயிட்டு இதை ஒரு காரணமாக சொல்லி அவர் வரல, மழையை பார்த்து அஞ்சுறாரு, வெள்ளத்தை பார்த்து அஞ்சுறாரு. இல்லை, மக்களுக்கு இன்னும் ஆபத்து வந்து பிரச்சாரம் எப்படி பண்ணுவான்னு கேக்குறாங்க. ஏன் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்றீங்க? அதற்கு முன்பே இது இறங்கிடும். நாம வந்து இந்த களத்தில் இறங்கத்தான் போகிறோம். தீவிரமாக பரப்புரை செய்ய தான் போறாரு. திக்கெட்டும் திசையிட்டும் போக தான் போகிறார். அப்போது வரப்போகிற மக்கள் கூட்டம் வேறு, நிவாரண பணிகள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் என்பது வேறு. அப்ப சாத்தனூர் டேம் திறக்கப்படல, அப்ப ஒவ்வொரு ஊரையும் தப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அப்ப நேச்சுரல் டிசாஸ்டர் வரல, கடைசி சொட்டு மழை வர வரைக்கும் அது நேச்சுரல் டிசாஸ்டர் சார். இத சொல்லிடுறேன். எப்ப மழை நின்னுச்சோ அதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் நிர்வாகம் சரியாம இருக்கிறது மேன் மேட் டிசாஸ்டர். கலை அதாவது செம்பரம்பாக்கம் ஏரி திறந்ததும் அது திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதும், சாத்தனூர் அணை திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதும் விஜய் முதல்வராக இருந்தால் மாறிடாது. அது அப்படி தான் நடக்கும். இயற்கை பேரிடர் 50 சென்டிமீட்டர் மழை ஒரு 3 மணி நேரத்தில் பெய்யும் போது
அணையில் ஏற்கனவே டேம் தண்ணியை ஒரு அளவுக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்க, விட்டுட முடியாது வெளியில். அது வர்ற தண்ணியை மேற்கொண்டு வர்ற தண்ணியை வெளியேற்றுவாங்க. அது மேற்கொண்டு வர்ற தண்ணி அளவுக்கு மீறி இருக்கும்போது இயற்கையாக இருக்கிறதுக்கு தவிர இந்த குளோபல் வார்மிங்னால பெரிய அளவுக்கு மழை பெய்யுது. ஒரே இடத்துல 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது 3 மணி நேரத்தில். அது எப்படி வெளியேற்றாமல் இருக்க முடியும்? இது விஜய் இருந்தால் அப்படியே கையை நீட்டி திறத்து நிறுத்திடுவாரா? வராதுன்னு சொல்லி நிரந்தர தீர்வு சினிமாவில் பண்ண மாதிரி பண்ணிட முடியுமா? அவருடைய பொட்டன்ஷியல் நிரந்தர தீர்வு கிடையாது. அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நிரந்தர தீர்வு எதுவுமே நான் சொல்றேன், செய்யவே முடியாது. யார் இருந்தாலும் குளோபல் வார்மிங்ல ஏற்படக்கூடிய டிசாஸ்டர் முன்கூட்டியே அறிவிப்பு சொல்வதற்காக தான் சார் அதிகாரிகள் கலை முடிச்சிட்டு முன்கூட்டியே அறிவிப்பு சொல்லி படிப்படியா அதை திறந்திருக்கணும் சார். இல்ல அது அமைச்சர் சொல்றாரு, படிப்படி 5 கட்டமா திறந்தோன்றாரு. முடிச்சிருங்க கலை. அதாங்க செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. விஜய் வந்து முதல்வராக இருந்தா கை நிறுத்திடுவாரா வர்ற தண்ணி? ஆமா, ஊழலை நிறுத்திடுவாரு, கமிஷனர் நிறுத்திடுவாரு. 30 இவருக்கு 20 அவருக்கு மாவட்டம். சரி, ஓகே அவர் கொஞ்ச நேரம் கேட்க சொல்லுங்க. அவரே முடிச்சுங்க. அவர் கேட்டாதான் அவர் வளருவாரு. பேசிட்டே இருக்கிறாரு. முடிச்சுங்க. நேரம் இல்ல. சட்டமன்ற தொகுதியில போட்டி போற பாருங்க, பேச விட மாட்டேங்கிறாரு பாருங்க. சட்டமன்ற தொகுதியில விஜய் போட்டி போறாருன்னா என்ன செய்வாரு? இவர் போனால் கூட்டம் சேருன்னு சொல்லிட்டு அந்த தொகுதி வாக்காளர்கள்லாம் இவர் வர சொல்லி பனையூருக்கு வர சொல்லி இவர் வாக்கு கேட்பாரா? கேட்டாலும் கேட்பாரு. அதுதான் விளக்கு கொடுத்தாரு. புதுமையான பரப்புரை வேற. ஓகே, பிரிச்சு பேசுறேன். ஓகே ரைட். விஜய் அரசியலுக்கு வந்தா யாருடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றத வச்சு ஒரு கணக்கு அது பாஜக போடுகிறதா, அண்ணாமலை போடுறான்ற ஒரு கேள்வியோடு விஜயனுடைய விமர்சனம், விஜய் மேலே விமர்சனம், விஜய் தரப்பினுடைய விளக்கம் எல்லாத்தையும் பார்த்தோம். பொறுத்து வந்து பார்க்கல. வாரத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.